Hello everyone, இது கம்பைலர் டிசைன் யூனிட் 2 ஓட 13th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல LR0 ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த LR0 ஐட்டம்ஸை வச்சு நம்ம ஒரு LR0 பேர்ஸருக்கு எப்படி பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லெக்சர் பாட்டம் அப் பாசிங் ஒரு வீடியோ போட்டிருப்போம், LR0 ஐட்டம்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு செகண்ட் யூனிட்டோட 10th லெக்சர், செகண்ட் யூனிட்டோட 12th லெக்சர் இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோல LR0 பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒரு கிராமர் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் LR0 பாசிங் டேபிள் இப்படி கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் 1 என்னன்னா LR0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். இது நம்ம லாஸ்ட் வீடியோலயே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த LR0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சதான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். I0, I1, I2, I3, I4, I5, I6 இப்படி எடுத்து எழுதியாச்சு. இதான் நம்மளோட ஸ்டெப் 1 டேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்டெப் 1 LR0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஸோ நம்ம இப்படிதான் ஒரு டயக்ராம் டிரா பண்ணி கண்டுபிடிச்சோம். அதையும் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுதான் நம்ம இந்த டேபிள் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டேபிளோட சைட்ல நம்ம எத்தனை ஸ்டேட்ஸ் வச்சிருந்தோம்? I0, I1, I2, I3, I4, I5, I6 மொத்தம் 7 ஸ்டேட் வச்சிருந்தேன். சோ அதை தான் இங்க சைட்ல எழுதிருக்கேன். 0, 1, 2, 3, 4, 5, 6. சோ I0, I1 பதிலா 0, 1, 2, 3 எழுதிருக்கேன். சோ இப்படி எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் எழுதிக்கிறேன். அடுத்து மேல என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன் கோ டு அப்படின்னு ரெண்டா பிரிச்சிடணும். சோ ஆக்ஷன் கோ டுன்னு பிரிச்சுட்டு அந்த ஆக்ஷன்ல நம்ம கிராமர்ல கொடுத்த டெர்மினல்ஸ் எல்லாமே. சோ டெர்மினல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A, B. சோ இப்படி ரெண்டு டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நான் எடுத்து எழுத போறேன். சோ A, B எழுதியாச்சு. லாஸ்டா இந்த ஆக்ஷன்ல டெர்மினல்ஸோட சேர்த்து டாலரையும் சேர்த்துக்கணும். எப்பவுமே டாலரையும் சேர்த்துக்கணும். சோ இதான் ஆக்ஷன்ல எழுதுறோம். நெக்ஸ்ட் கோ டுல என்ன எழுதுறோம்? நம்மளோட கிராமர்ல உள்ள வேரியபிள்ஸ். சோ இங்க என்னென்ன வேரியபிள்ஸ் இருந்துச்சு? எஸ், ஏ. சோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் நான் கோ டுங்கிறதுல எழுதிக்கிறேன். சோ ஏ, எஸ். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு டேபிள் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுல எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம எழுதுன இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த டயக்ராம் ஓகேவா. சோ இந்த டயக்ராம் எடுத்துட்டு இதுல நம்ம நிறைய கோட்டு போட்டிருக்கோமா, இந்த ஒவ்வொரு கோட்டுவா நம்ம பார்த்துட்டே வரப்போறோம். அவ்வளவுதான். சோ ஒவ்வொரு கோட்டுவா பார்த்து ஃபில் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கோட்டுல என்ன இருக்கு? I0, S இருக்கு. சோ I0 Sல இருக்கப்ப எங்க போகுது? I1க்கு போகுது. இதான் நம்மளோட தேவை. கோட்டுல பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. I0, S. சோ I0 Sல இருக்கப்ப எங்க போகுது? I1க்கு போகுது. இதான் நான் எடுத்து ஃபில் பண்ண போறேன். பாருங்க. சோ I0 இதான் I0. S எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப எங்க போச்சு? I1க்கு போச்சு. சோ இங்க நான் 1ன்னு எழுதிடுறேன். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கோட்டு இதுல என்ன இருக்கு? I0 ஏல எங்க போகுது? I2க்கு போகுது. சோ I0 ஏல எங்க போகுது? I2க்கு போகுது. அதனால 2ன்னு எழுதிடுறேன். சோ இங்க 1, 2ங்கிறது I1, I2ங்கிறது அர்த்தம். ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, I0 ஸ்மால் ஏ பாக்குறப்ப எங்க போகுது? I3க்கு போகுது. சோ இந்த ஸ்மால் ஏ எங்க இருக்கு? ஆக்ஷன்ல இருக்கு. அதாவது ஒரு டெர்மினல் சிம்பிள் நம்ம பார்த்தோம்னா என்ன செய்யணும்? இந்த ஆக்ஷன்ல 3 தான் வரும். ஷிஃப்ட், ரெடியூஸ், அக்செப்ட் 3 தான் வரும். சோ நான் இப்ப ஏ வந்திருக்கேன். எங்க I0ல ஏ பார்த்து I3க்கு போறேன். சோ இங்க 3ன்னு போடணும். ஆனா என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஷிஃப்ட் 3ன்னு போட போறேன். S3ன்னு போடுறேன். ஓகேவா. சோ ஆக்ஷன்ங்கிறனால ஒரு டெர்மினல் பாக்குறதுனால நான் S3ன்னு போடுறேன். இதுல எப்ப ரெடியூஸ் போகணும், எப்ப அக்செப்ட் போகணுங்கிற நம்ம இந்த டேபிள் ஃபில் பண்றப்ப பார்ப்போம். சோ இப்போதைக்கு நம்ம ஃபில் பண்ணிட்டு வர்றப்ப I0ல ஏ பாக்குறேன். அதனால I3க்கு போறேன். இந்த ஏங்கிறது டெர்மினல் சிம்பிள்னால நான் இங்க ஷிஃப்ட் போறேன்னு நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து எப்ப ரெடியூஸ் வரும், எப்ப அக்செப்ட் வரும் நம்ம பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் I0ல பி பாக்குறப்ப எங்க போறேன்? I4க்கு போறேன். சோ அதே மாதிரிதான் I0ல பிங்கிறது டெர்மினல். சோ அங்க எங்க போறேன்? I4க்கு போறேன். அப்ப என்ன பண்றேன்? S4ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. இதான் ஃபர்ஸ்ட். இதே மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டே வர போறேன். பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் கோட்டு எங்க இருக்கு? சோ அழிச்சுப்போம். இப்ப நெக்ஸ்ட் கோட்டு இதான். சோ இதுல I2ல ஏ பாக்குறப்ப எங்க போறேன்? I5க்கு போறேன். சோ I2ல ஏக்கு எங்க போறேன்? I5க்கு போறேன். சோ இந்த கோட்டுல எழுதுறப்ப நீங்க சும்மா சிம்பிளா எழுதினா போதும். ஆக்ஷன்ல எழுதுறப்ப மட்டும் தான் ஷிஃப்டா ரெடியூஸான்னு பாத்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் என்ன கோட்டு? இந்த I2 ஸ்மால் ஏ பாக்குறப்ப எங்க போகுது? I3க்கு போகுது. ஓகேவா. I2 ஸ்மால் ஏ பாக்குறப்ப I3க்கு போகுது.
ஸோ I2 ஸ்மால் ஏ பாக்குறப்ப I3 போகுது. ஸ்மால் ஏங்கிறது டெர்மினல், அதனால என்ன பண்றேன் S3 போடுறேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இது முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன், O2 I2, B. ஸோ I2 B ஏ பாக்குறப்ப எங்க போகுது, I4 போகுது. ஸோ அதை எடுத்து எழுத போறேன். I2 B ஏ பாக்குறப்ப I4 போகுது. Bங்கிறது டெர்மினல், அதனால ஷிஃப்ட் 4 எழுதுறேன். முடிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் கோட் எங்க இருக்கு, I2ல ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்ப I3ல பார்க்க போறேன். I3ல ஃபர்ஸ்ட் என்ன கோட் இருக்கு, I3, A. I3 ஏவை பாக்குறப்ப I6க்கு போகுது. ஸோ அதை எழுதணும். I3 ஏவை பாக்குறப்ப I6க்கு போச்சு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன கோட் இருக்கு, இந்த கோட் இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்கு, I3 ஸ்மால் ஏவை பாக்குறப்ப I3K தான் வருது. I3 ஸ்மால் ஏவை பாக்குறப்ப I3K தான் வருது. இங்க ஷிஃப்ட் 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறேன், I3 ஸ்மால் B ய பாக்குறப்ப I4 போகுது. இதை எடுத்துடணும். I3 ஸ்மால் B ய பாக்குறப்ப I4 போகுது, அதனால ஷிஃப்ட் 4 எழுதியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஸோ I4ல எதுவும் இல்ல. இப்ப நெக்ஸ்ட் அவ்வளவுதான், கோட்டு எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ எல்லா கோட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப ஷிஃப்ட் மட்டும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா அசெப்ட் ஃபில் பண்ணுங்க. அசெப்ட் எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோமா ஒரு கிராமர், எஸ் டேஷ் கிவ்ஸ் எஸ்ன்னு. ஸோ அந்த கிராமர் எங்க முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். எங்க முடிஞ்சிருக்கு, I1ல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த I1ல டாலர் இருக்குமா, ஸோ அந்த I1ல டாலர்ல போயிட்டு அசெப்ட் எழுத போறீங்க. ஸோ நம்ம அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஸ்டார்டிங் சிம்பிள் எங்க முடிஞ்சிருக்கோ அந்த ஸ்டேட்ல டாலர்ல போயிட்டு அசெப்ட் எழுதணும். ஸோ பாருங்க, I1ல டாலர்ல போயிட்டு நான் அசெப்ட் எழுத போறேன். ஸோ இங்க அசெப்ட் அப்படியே எழுதணும், அவ்வளவுதான். ஸோ இதான் அசெப்ட்ங்கிறது. ஸோ இப்போ என்ன ஃபில் பண்ணியிருக்கோம், ஷிஃப்ட்டும் ஃபில் பண்ணியாச்சு, அசெப்டும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடியூஸ் ஃபில் பண்ணணும். ரெடியூஸ் எப்படி ஃபில் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம ஃபைனல் ஐட்டம்ஸ் பார்த்தோமா, I5, I6, I4 இந்த மூணுமே ஃபைனல் ஐட்டம்ஸ் பார்த்தோம். ஸோ இதை வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ரெடியூஸ் ஃபில் பண்றதுக்கு நம்மளோட டிரான்சிஷன்ஸ், நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்தாங்களா, அந்த ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்து எழுதுங்க. கொஸ்டின்ல கொடுத்து அப்படியே எழுத போறீங்க. எஸ் கிவ்ஸ் ஏன்னு இருந்துச்சு ஒண்ணு, அதே மாதிரி ஏ கிவ்ஸ் ஏன்னு ஒண்ணு இருந்துச்சு, ஏ கிவ்ஸ் பின்னு ஒண்ணு இருந்துச்சு. இந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம். நம்மளா 1ன்னு ஒண்ணு கொடுத்துக்கிறேன், இங்க 2ன்னு ஒண்ணு கொடுத்துக்கிறேன், இங்க 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எப்பவுமே ஆர்டர் படி கொடுத்துருக்க ஆர்டர்ல அப்படியே 1 2 3 கொடுத்துட்டே வாங்க. ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம்னு கேளுங்களேன். இந்த ஃபைனல் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்றேன், ஃபைனல் ஐட்டம்ஸ் சொல்லியாச்சு. இந்த ஃபைனல் ஐட்டம்ஸ் எதுக்கு, இதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் ஃபைனல் ஐட்டம்ஸ். இந்த ஏ நான் ரீட் பண்ணிட்டேன், இதை நான் இந்த ஏவா ரெடியூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் ஃபைனல் ஐட்டம்ஸ். ஸோ I6ல நான் ஃபைனல் ஐட்டம் பார்த்துட்டேன். ஆனா எந்த ப்ரொடக்ஷனுக்கு நான் ஃபைனல் ஐட்டம் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அதுக்காக தான் இங்க நம்பர் கொடுக்கேன், 1 2 3 கொடுக்கேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் I5 தான் இருக்கு, அந்த I5ல பார்க்கேன். I5ல எந்த ப்ரொடக்ஷன் பார்க்கேன், எஸ் கிவ்ஸ் ஏன்னு பார்க்கேன். ஸோ எஸ் கிவ்ஸ் ஏ இது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ நான் I5ல போயிட்டு இங்க மூணுக்குமே நான் ரெடியூஸ் போட போறேன். ஸோ ரெடியூஸ் ரெடியூஸ் ரெடியூஸ், எந்த ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் பண்றேன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் 1 1 1, இவ்வளவுதான். ஸோ ரெடியூஸ் இப்படிதான் போட போறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் I6 நம்மளோட ஃபைனல் ஐட்டம். ஸோ இந்த I6ல என்ன ப்ரொடக்ஷன் இருக்கு, ஏ கிவ்ஸ் ஏன்னு இருக்கு. ஸோ I6ல நான் ஃபுல்லா ரெடியூஸ் போட போறேன். ஃபுல்லாமே போடுறேன், ஆக்ஷன் ஃபுல்லாமே ரெடியூஸ் போட்டுறணும். எந்த ப்ரொடக்ஷனுக்கு, ஏ கிவ்ஸ் ஏ, அது செகண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ R2 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 முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் I4ல என்ன ஃபைனல் ஐட்டம் இருக்கு, ஏ கிவ்ஸ் பின்னு இருக்கு. ஸோ எத்தனாவது, தேர்ட் இது. ஸோ I4 ரோ ஃபுல்லா நான் R போட போறேன். அதுல எத்தனாவது ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் பண்ண போறேன், தேர்ட் ப்ரொடக்ஷன். ஸோ R3 R3 R3. ஸோ இப்படி போறதா ரெடியூஸ் முடிச்சாச்சு. இதான் LR0 பாசிங் டேபிள். ஸோ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னது, இந்த 0 1 2 3 இதுவும், இந்த எஸ்ல போட்டிருக்கோமா, ஷிஃப்ட்ல போட்டிருக்க இந்த 3 4ம், இந்த கோட்ல போட்டிருக்க இந்த 1 2 எல்லாமே ஸ்டேட்டை குறிக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்டேட்டை குறிக்குது. இந்த ரெடியூஸ்ல உள்ள நம்பர்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொடக்ஷன் குறிக்குது, எத்தனை ப்ரொடக்ஷன் குறிக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கவனிக்கணும். ஸோ இவ்வளவுதான் LR0 பாசிங் டேபிளை பொறுத்த வரைக்கும். இதுல முக்கியமானது ரெடியூஸ் தான். ஸோ மீதி ஷிஃப்ட் அசெப்ட் இந்த கோட்டுல எழுதிருக்கோமா, இது எல்லாமே எல்லா பாசிங் டேபிளையும் சேமா தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஷிஃப்ட் எழுதியிருக்கிறது, அசெப்ட் எழுதியிருக்கிறது, இந்த கோட்டுல எழுதியிருக்க எல்லாமே எல்லா பாசிங் டேபிளுக்கும் சேமா தான் வரும். இந்த ரெடியூஸ் ஃபில் பண்ணோமோ இப்ப கடைசியா
இந்த ரெடியூஸ் ஃபில் பண்ணது மட்டும்தான் ஒவ்வொரு பாசிங் டேபிளையும் மாறும், மற்ற எதுவுமே மாறாது. ஸோ இந்த ரெடியூஸ் இங்க எப்படி ஃபில் பண்ணிருக்கோம், அது எந்த ஸ்டேட்னு பாக்குறோம். அந்த ஸ்டேட்ல உள்ள எல்லாத்துக்குமே எல்லா ஆக்ஷன்லயுமே நம்ம ஆர் போட்டுறோம், அதாவது எல்லா டெர்மினல்ஸ்லயுமே நம்ம ஆர் போட்டுறோம். போட்டுட்டு அது எத்தனாவது ப்ரொடக்ஷன்ங்கிற நம்பர்ஸ் பார்க்கும், பார்த்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் நம்பரை எடுத்து எழுதிடும். இது LR0 பாசிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வீடியோல இதே LR0 ஐட்டம்ஸ் வச்சு SLR1 பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.